பொதுவா ஒரு கம்பெனி அவங்களோட ரெவன்யூல இருந்து 6 to 15% வந்து மார்க்கெட்டிங்காக ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஆனா அமுல் பிராண்ட் வெறும் 1% தான் ஸ்பெண்ட் பண்றாங்க. இதுக்காகவே அவங்க வந்து எல்லாரும் மார்க்கெட்டிங் ஜீனியஸ்னே சொல்லுவாங்க. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க ஃபாலோ பண்ற ஸ்ட்ராட்டஜி அம்பர்லா ஸ்ட்ராட்டஜி. அதாவது ஒரு ப்ராடக்ட்டை மட்டும் எடுத்து அதுக்கு தனியா ஃபோக்கஸ் பண்ணாம, அவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்லயே பாத்தீங்கன்னா எல்லா ப்ராடக்ட்டும் கவர் ஆகுற மாதிரி பார்த்துப்பாங்க. அதாவது அமுல் சீஸ், அமுல் பட்டர், அமுல் ஐஸ்கிரீம் இது மாதிரி ஹோலிஸ்டிக்கா கொண்டு வரதுனால அவங்களுக்கு மார்க்கெட்டிங் காசு ரொம்பவே சேவ் ஆகுது. செகண்ட் முக்கியமான விஷயம், அவங்க எதுவுமே பாத்தீங்கன்னா கரண்டா என்ன டாபிக் வந்து ட்ரெண்டிங்கா ஓடுதோ, அதாவது ஒரு பீரியட்ல வந்து ராகுல் காந்தி வந்து மோடிஜியை வந்து ஹக் பண்ணதா இருக்கட்டும், இல்ல அவத மூவி ரிலீஸ் ஆனதா இருக்கட்டும், சோஷியல் இஷ்யூஸ், பொலிட்டிகல்ஸ் எந்த டாபிக் வந்து ட்ரெண்டிங்கா இருக்கோ அதை வச்சு ஒரு பில் போர்ட் பண்ணுவாங்க. அதை வச்சு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ணிப்பாங்க. மூணாவது முக்கியமான விஷயம், அவங்க கிட்ட ஒரு கின்னஸ் ரெக்கார்டும் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு அமுல் பிராண்டுனாலே இந்த அமுல் கேர்ள் தான் அவங்க எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வரும். ஸோ இந்த அமுல் கேர்ளை வந்து மோர் தென் 40 years வந்து ஆட் கேம்பெயின்ல வச்சு கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ இதனாலேயே வந்து லாங்கஸ்ட் ரன்னிங் ஆட் அட்வர்டைஸ்மெண்ட் அவார்டும் வந்து அமுல் கிட்ட இருக்கு. நீங்களும் உங்க பிசினஸ்க்கு இது மாதிரி ப்ரொமோட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு இப்போ கரண்டா என்ன ட்ரெண்டிங்ல போகுது, ஏஐ டூல்ஸா இருக்கட்டும், இல்ல டாபிக்ஸா இருக்கட்டும், இதை வச்சு சிம்பிளாவே ப்ரொமோட் பண்ணாதீங்க. கம்மி காசுல ப்ரொமோட் பண்ணாலே நம்ம பிசினஸ் நல்லபடியாக கொண்டு போகலாம்.